ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய இறைவாக்கில் செல்வத்தை பற்றி நமக்கு ஆண்டவர் சொல்கிறார். பூச்சியும் துருவும் அழிக்கக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்தில் செல்வத்தை சேர்த்து வைக்காதீர்கள். மாறாக இவையெல்லாம் அழிந்து போகாமல் இருப்பதற்குரிய செல்வமாகிய கொடையான அருள் செல்வத்தை, பிறரன்பு செல்வத்தை, பிறர் சேவை செல்வத்தை சேர்த்து வையுங்கள் என்கிறார். பல நேரங்களில் மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது பணத்திற்காகவே பிறந்தவர்களைப் போல பணம், பொருள், செல்வம் இவைகளுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்துவிட்டு காலம் முழுக்க இதற்காகவே வாழுகின்ற மனிதர்கள் உண்டு. தன்னுடைய சகோதரனை பார்க்காமல், தன் சகோதரனை அன்பு செய்யாமல், தங்களுக்கு அடுத்திருக்கவனுடைய வலிகளையும் கவலைகளையும் துன்பங்களையும் பார்க்காமல் தன் இஷ்டம் போல இந்த செல்வத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு கடைசி காலத்தில் துன்பங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டு இன்னும் சற்று காலம் தன் நண்பர்களோடு நன்றாக இருந்திருக்கலாமோ என்ற வருத்தத்தோடு நிற்கின்ற மனிதர்கள் யாராலும். ஆண்டவருடைய இறைவாக்கு இந்த செல்வத்தை சேர்க்கின்ற ஒரு மனோபாவம் இருள் என்று சொல்லுகிறார். விண்ணகத்தில் செல்வத்தை சேர்த்து வைக்கின்ற ஒரு மனோபாவம் ஒளி என்று சொல்லுகிறார். எனவே ஒளி ஆகிய இந்த எண்ணம் நம் உள்ளத்தையும் மனதையும் உறுதிப்படுத்த வேண்டும். எதை நோக்கி? விண்ணகத்தில் செல்வத்தை சேர்த்து வைக்கின்ற எண்ணங்களை நோக்கி. ஆண்டவர் சொல்லுவார், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையலாம், ஆனால் பணக்காரன் உள்ளே நுழைய முடியாது. எப்போது பணக்காரன் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையக்கூடிய அளவிற்கு செல்ல முடியும்? விண்ணகத்தில் செல்வம் சேர்க்கின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் செல்வம் வேண்டும், பொருள் வேண்டும், பணம் வேண்டும். அதே சமயத்தில் இவைகளுக்காகவே வாழுகின்ற ஒரு மனோபாவம் இல்லாமல் இருக்க நமக்கு மனது வேண்டும். நம் பொருட்களையும் பணத்தையும் தேவையில் இருப்போடு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிலையை நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாமும் விண்ணகத்திற்கு செல்லுகின்ற போது செல்வர்களாக விண்ணகம் செல்வோம். விண்ணகம் செல்கின்ற போது ஏழைகளாக அல்ல, பணக்காரர்களாக செல்ல கற்றுக்கொள்வோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. உமது அருளுக்கு நன்றி, ஆற்றலுக்கு நன்றி. எங்களோடு தந்தோம். ஒரு வார்த்தையை எங்களுக்கு இன்றைய நாளிலே தந்ததற்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஞானமாகிய ஒளியை எங்கள் வாழ்க்கையில் ஏற்று எப்பொழுதும் ஒளியுள்ள மனிதர்களாய் நாங்கள் வாழ, செல்வத்திற்காகவும் பொருளுக்காகவும் எங்களுடைய வாழ்க்கையை தொலைத்துவிட்டு இருளிலுள்ள மனிதர்களாக நாங்கள் இல்லாமல் இருக்க எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும்.